ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரவை பாயாசம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரவை பாயாசத்துக்கு தேவையான பொருட்கள் என்னவென்று பார்க்கலாம். கிஸ்மிஸ் பழம் தேவையான அளவு, முந்திரி பருப்பு, ஏலக்காய் தேவையான அளவு, பால் 1 டம்ளர், ரவை நான் 50 கிராம் தான் எடுத்து வச்சுருக்கிறேன், சுகர் தேவையான அளவு, நெய். இப்போது நம்ம ஒரு பேனில் எடுத்து வச்சுருக்கிற ரவையை 2 மினிட்ஸ் மட்டும் வறுத்தா போதும். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுங்க. அப்புறமா நம்ம பேனில் நெய் ஹீட் பண்ணி நெய் சூடேறினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிஸ்மிஸ் முந்திரி பருப்பு போட்டு ஒரு வட்டம் வறுத்து விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுங்க. லேசாக நல்லா கருகாமல் லேசாக வச்சு வறுத்தெடுங்க. இப்போ பாருங்கள், அந்த நெய் ஹீட் ஏறி அந்த திராட்சை பழம் உப்பி வருதுங்க. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ தனியாக எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் தண்ணி, 1 டம்ளர் பால், ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டம்ளர் பாலுக்கு 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏலக்காயை அதில் எடுத்து போட்டு விட்டுடலாம். இப்போ அதில் ஏலக்காயை கொஞ்சம் போட்டு விடுங்க. போட்டு விடுவோம் சேர்ந்து கொதித்து வரும் பாருங்கள். இப்போ பால் கொதித்து வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ரவையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ரவை நல்லா வெந்து வரணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க கொஞ்ச நேரம். இப்போ பாருங்கள், அந்த ரவை எல்லாம் சேர்ந்து கொதிச்சுட்டு இருக்குதுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க அப்பப்போ, இல்லைன்னா கட்டி சேர்ந்துடும். இந்த பால் எல்லாம் கொதிச்சு வந்துருச்சுங்க. ரவை பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருச்சு. பாருங்கள், நல்லா ரவை வெந்துருச்சு. பால் எல்லாம் நல்லா கொதிச்சு ரவையெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா ஒரு வட்டம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, திராட்சை முந்திரி எல்லாம் இது பண்ணி வச்சுருக்கோம்ல, சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு வட்டம் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ சூப்பரான சுவையான ரவை பாயாசம் ரெடி.
நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு கேட்டால் செஞ்சு கொடுங்க. சுவையான ரவை பாயாசம் ரெடி.